ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொடி கறி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செஞ்சுட்டு இதில் எடுத்துகிட்டு கடைசியில் கடாயில் இந்த மாதிரி சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட மறந்துடாதீங்க. செமையாகவும் சூப்பராகவும் அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இதை கலந்து சாப்பிடுங்க. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபிக்கும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். வாங்க இந்த கோவக்காய் பொடிக்கறி சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொடி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 10, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக, வெந்தயமும் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோவக்காவை நல்லா கழுவி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறினோடனே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கோவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம அரிஞ்சிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் அரிஞ்சிருக்கேன். இப்போ கோவக்காவை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு இதை வேக விடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கடாயை ஓப்பன் பண்ணிடலாம். கோவக்காய் வெந்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியை இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதை தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாதம் போட்டு இந்த கடாயில் இப்படி பெரட்டுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பெரட்டி சாப்பிடும்போது இந்த கோவக்காய் பொடிக்கறி சாதம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இந்த கோவக்காய் பொடிக்கறி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.